இலங்கையில் காலை 7 மணிக்கு தொடங்கிய அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. எவ்வளவு விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது? மாலையே வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது தொடங்கிவிட்டதா? விவரம் என்ன? இலங்கை தேர்தல் வரலாற்றிலேயே மிக முக்கியமாக அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்னதாக வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்திருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு வாக்குச்சீட்டு கொடுக்கப்பட்டு அவர்களை வாக்குச்சாவடி மையத்திற்கு உள்ளே அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக பல்வேறு மாவட்டங்களில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. குறிப்பாக பல மாவட்டங்களில் காலை 7 மணி முதலே மிக முக்கியமாக வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு இருந்தார்கள். காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு 4 மணி வரை முடிவடைவதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்னதாக வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்திருக்கக்கூடிய வாக்காளர்களை உள்ளே அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். மிகவும் எதிர்பார்ப்புடன், அதாவது இலங்கை அதிபர் தேர்தல் ஒரு பரபரப்பாக உலக நாடுகளே உற்று நோக்கக்கூடிய வகையில் இந்த அதிபர் தேர்தல் இருந்தது. கிட்டத்தட்ட இலங்கை அதிபர் தேர்தல் வரலாற்றிலேயே 38 வேட்பாளர்கள் இதுவரை அதிபர் தேர்தலில் போட்டியிடவில்லை. இந்த முறை இலங்கை அதிபராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா, அதே போன்று தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பாக அனுராக் குமாரா திசநாயக் உள்ளிட்ட 38 பேர் வேட்பாளர்களாக இருந்தார்கள். 2022க்கு பிறகு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி, அதற்கு பின்னதாக அரசியல் நெருக்கடி உள்ளிட்ட பல்வேறு சூழல்கள், அதே போன்று விலைவாசி உயர்வு, வரி குறைப்பு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல நடவடிக்கைகள் அதிபர் தேர்தலில் மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது. அதன் அடிப்படையில் வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் விறுவிறுப்பாக நடைபெற்று இருக்கிறது. இன்று மாலை 6 மணிக்கு பிறகு வாக்கு எண்ணிக்கை நடத்துவதற்கான நடவடிக்கையை தேர்தல் ஆணைய குழு அதிகாரிகள் மேற்கொள்ள இருக்கிறார்கள். இலங்கை நாட்டை பொறுத்தவரை அங்கு மின்னணு வாக்குப்பதிவு கிடையாது. வாக்காளர்கள் அனைவரும் தங்களுடைய வாக்குச்சீட்டிலேயே வாக்குகளை பதிவு செய்வதற்கான ஏற்பாடும், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாக்காளர்களும் தங்களுடைய விருப்ப வேட்பாளராக 3 வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய நடைமுறை இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் வாக்கு எண்ணிக்கை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மேற்கொண்டு வருவதற்கான நடவடிக்கை இருக்கிறது. இலங்கையில் 25 மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்டங்களில் வாக்கு எண்ணிக்கை நடத்தி அதற்கு பின்னதாக முடிவை அறிவிப்பதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. 50% வாக்கை அதிபர் தேர்தலில் பெற வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. தற்போது இலங்கையிலிருந்து செய்தியாளர் காந்தகுமார் இணைந்திருக்கார். அவரோடு பேசுவோம். காந்தகுமார், வணக்கம். வணக்கம். 4 மணிக்கு வாக்குப்பதிவு முடிவடைய இருக்கிறது. அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் தற்பொழுது ஏற்பாடுகள் எப்படி இருக்கிறது? தேர்தல் ஆணைய அதிகாரிகள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? காலை 7 மணிக்கு ஆரம்பமான வாக்குப்பதிவு பிற்பகல் 4 மணிக்கு நிறைவடையும் என்று ஏற்கனவே தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருந்த போதிலும் 4 மணி அளவில் வாக்களிப்பதற்காக வரிசையில் நிற்கக்கூடிய வாக்காளர்களையும் வாக்களிக்க அனுமதிக்குமாறு தற்போது ஓர் அறிவிப்பினை தேர்தல் திணைக்களம் வெளியிட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்னும் சில நிமிடங்களில் ஒட்டுமொத்தமாக நாடளாவிய ரீதியில் வாக்குப்பதிவு நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வாக்குப்பதிவு நிறைவடைந்த பின் வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அமைக்கப்பட்டிருக்கின்ற மத்திய நிலையங்களுக்கு வாக்குகளை எண்ணுவதற்காக எடுத்துச் செல்லப்படும். அதன் பின்னர் இரவு 12 அல்லது 11 அல்லது 12 மணியளவிலே முதல் கட்ட தேர்தல் முடிவுகள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக அது தபால் மூல வாக்களிப்பு விவரங்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நள்ளிரவை தாண்டி முதலாவது தேர்தல் முடிவு வந்து கொண்டிருக்கும் வேளையிலே நாளை காலை அல்லது அதிகாலை அளவிலே இலங்கையின் அடுத்த அதிபர் யார் என்பது தெரிய வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அது தவிர நாடளாவிய ரீதியிலே 13,000க்கும் மேற்பட்ட வாக்களிப்பு நிலையங்களிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு வன்முறைகள் ஏதும் இடம்பெறவில்லை என்று அறிவிக்கப்படுகின்றது. இருந்த போதிலும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு நாடளாவிய ரீதியில் 35 அளவில் வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக பவ்ரல் எனப்படும் தேர்தலை கண்காணிக்கும் மக்கள் அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. இது தவிரவும்
வன்முறைகள் ஏதும் ஏற்பட்டு அவை கட்டுக்கடங்காமல் போகும் பட்சத்திலே தேவை ஏற்படும் வேளையிலே ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படலாம் என்ற ஒரு அறிவிப்பினையும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் அவர்கள் கொழும்பிலே வாக்குப்பதிவு செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது தெரிவித்திருக்கின்றார். இருந்த போதிலும் பெரும் எதிர்பார்ப்புடன் இந்த அதிபர் தேர்தலை முடிவுகளை எதிர்பார்த்து மக்கள் ஆவலாய் காத்திருக்கின்றார்கள். பொருளாதார வீழ்ச்சி, விலைவாசி உயர்வு, அதே போன்று தனிநபருடைய வரியை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட பல முக்கியமான அம்சங்கள் பேசப்பட்டது. மாற்றத்திற்கான தேர்தலாக இது முன்வைக்கப்பட்டது. வாக்குப்பதிவு அந்தந்த மாவட்டங்களில் எப்படி நடந்திருக்கு? உதாரணமாக கொழும்பு, நுவரெலியா, கம்ஹா இந்த மாவட்டங்கள்லாம் 60% வாக்குப்பதிவு மதியம் 2 மணிக்கு மேலே முடிஞ்சிருக்கு. முழுமையான வாக்குப்பதிவு நிலவரம் எப்போ தெரியும்? காலை 10 மணியளவில் வடக்கு கிழக்கு தமிழர் பகுதிகளிலே மந்தமாகத்தான் இந்த வாக்குப்பதிவு இருந்தது. அதே நேரம் இலங்கையின் தென்பகுதியிலே காலையில் தொடக்கம் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு இடம்பெற்றிருக்கின்றது. யாழ்ப்பாணம், திருகோணமலை, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு போன்ற மாவட்டங்களிலே 2 மணிக்கு கிடைத்த தகவலின்படி 50% மேற்பட்ட அளவில் வாக்குப்பதிவு இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. நுவரெலியா மாவட்டத்திலே அதிகபட்சமாக 60% மேற்பட்ட வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. பிற்பகல் 2 மணி தகவல்களின்படி நாடளாவிய ரீதியில் 50% அதிகமான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த உறுதியான தகவல்கள் வாக்களிப்பு நிறைவடைந்த பின்னர் தான் தெரிய வரும் என்று நான் நினைக்கின்றேன். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி காத்தகுமார். பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் நடைபெற்ற இலங்கை அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் முடிவடைய இருக்கிறது. இரவு 7 மணியிலிருந்து அதிபர் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இலங்கை தேர்தல் ஆணையக்குழு அதிகாரிகள் மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதே போன்று மும்முனை போட்டி இருக்கக்கூடிய காரணத்தால் இரண்டாவது சுற்று எண்ணிக்கை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிகிறது. இனி திலகவதி, நீங்கள் தொடரலாம். நன்றி ராஜ்குமார், உங்களுடைய தகவல்களுக்கும் கலந்துரையாடலுக்கும்.